மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு லாபம் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு, அல்லது பார்ட்னரை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், ரெண்டு பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேர் இருக்குது. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல, ஆனாலும் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. பேச்ச போகிறீங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு விலகும். நல்ல பொறுமை நிதானமாக இருங்க. லைஃப்பில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் திங்க் பண்ணுங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு, எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சாரம் சர்வீஸ்க்குரிய கிரகம் எல்லாம் இருக்கிறனால உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய சுப்பீரியருமே நீங்கள் அவங்க சொல்கிறத ஒபே பண்ணி கேளுங்க. இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ராகு உங்களுக்கு 12ல் இருக்கிறது. வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. விட்டதை பிடிக்கணும், பெருசாக ஆசைப்படாதீங்க. எல்லா விதமான ஸ்பெகுலேஷனுமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். எல்லாமே சுமாராக இருந்துகிட்ருக்கு. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், மறுபடியும் சொல்கிறேன், வேண்டாம். ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. இந்த காலங்களில் உங்களுடைய பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு பயணம் தொடரும். ஸோ அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்க மாட்டோம். இதிலெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணுங்க. இல்லைனா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை ஏற்படும். நன்றி, வணக்கம்.